அண்மைச் செய்தி. அதிமுக தலைமையகத்தில் மாவட்ட வாரியாக ஐடி விங் பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யாதவ் வழங்க கேட்கலாம். யாதவ், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து மேலும் சொல்லுங்க. அதிமுக சார்பில் மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்றும் நாளையும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. முதற்கட்டமாக இன்று காலை 19 மாவட்டத்துக்குட்பட்ட இந்த மாவட்ட பொறுப்பாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி இருக்கிறார். பிற்பகலும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதே போல நாளையும் காலை மாலை என 2 வேளைகள்ல இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. முதற்கட்டம் அதிமுக சார்பில் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு வாக்குச்சாவடிக்கு 9 முகவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுல குறைந்தது 3 பெண்கள் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அதிமுக தலைமை தரப்பில இருந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில 3 பெண்கள் கொண்ட ஒரு 9 பேர் கொண்ட அந்த குழுவானது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 பேர்ல பல்வேறு அணிகளை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப பிரிவு, அதே போல வழக்கறிஞர் பிரிவு போன்ற இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சேர்ந்த நபர்கள் அதில் இடம்பெற வேண்டும் என்ற ஏற்கனவே கட்சிக்குரிய தலைமை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அமைக்கக்கூடிய அந்த பணிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்களுக்கான அந்த பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைத்து மாவட்டத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில தற்போது நடைபெற்று வருகிறது. இவர்களுடைய வேலையே இந்த 9 பேர் கொண்ட அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அவர்களுடைய பணிகளை எவ்வாறு செய்ய வேண்டும், அவர்கள் தொகுதியினுடைய மக்களை எவ்வாறு அணுக வேண்டும் உள்ளிட்ட அந்த பணிகளை கண்காணிப்பதுதான் இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட பொறுப்பாளருடைய பணியாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர்கள் பிரத்யேகமாக பயணம் செய்து அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் பொதுமக்களை எவ்வாறு அணுக வேண்டும், பிரச்சார பணிகளை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும். ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியாக அந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது புதுக்கோட்டையில உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற திமுகவின் பொய் பிரச்சாரங்களை அமலப்படுத்தக்கூடிய வகையில ஒரு பிரச்சார திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதே போல சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை அந்த கூட்டத்தொடரின் போது கூட திருட்டு கடை அல்வா என்ற பெயரில் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து எவ்வாறு மக்களை ஏமாற்றுகிறது என்பது குறித்து அந்த பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்தார். இந்த மாதிரியான அந்த பிரச்சார திட்டத்தை பொதுமக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதே போல திமுக ஆட்சியில கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், எதையெல்லாம் நிறைவேற்றினார்கள், எதையெல்லாம் நிறைவேற்றவில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிலவக்கூடிய பல்வேறு துறைகள் சார்ந்த பிரச்சனைகளை தொகுதியினுடைய மக்களிடத்துல அணியினுடைய பொறுப்பாளர்கள் பயிற்சிகளை வழங்குவார்கள். இந்த பயிற்சியினுடைய அந்த பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை வழங்கி வருகிறார். அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சார வியூகங்கள் எந்த வடிவத்தில் எப்படி வீடு வீடாக கொண்டு சேர்ப்பது என்ற பயிற்சியை தகவல் தொழில்நுட்ப துறையினுடைய அணியை சேர்ந்தவர்களுக்கு தற்போது இந்த பயிற்சி. விவரங்களுக்கு நன்றி யாதவ் பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.